ஹலோ ஆல் வாங்க இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் கடலப்பருப்பை வந்து 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இதை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துடலாம். அரைச்ச கடலப்பருப்பு கூட நான் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 பச்சை மிளகா, 2 தட்டி போட்ட பூண்டு, ஒரு கொஞ்சமாக இஞ்சி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், 2 சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன வடையாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா வாழைப்பூ வடை ரெடி. இது நம்ம வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் வடையை விட ரொம்ப நல்லா டேஸ்டியாக